மதுரை மாநகரத்தில் பாலகங்காபுரம் மண்டல் தலைவர் மணிமாறன் அவர்களே, இந்த பகுதியில் விநாயகருடைய சிலையை, விநாயகர் திருமேனியை நிறுவி மக்களின் வழிபாட்டுக்காக வைத்திருக்கிற அன்பு தம்பி ஞானேஸ்வரன் அவர்களே, வழக்கறிஞர் ஐயப்பராஜா அவர்களே, இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர் சதீஷ் ஆசாத் அவர்களே, நாச்சியப்பன் அவர்களே, வழக்கறிஞர் ராமராஜ் அவர்களே, முருகன் அவர்களே, யூடியூப் சேனல் நிறுவனர் யோகேஷ் அவர்களே, கருப்பையா அவர்களே, இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பான விநாயகர் சதுர்த்தி. ஆயிரம் வருஷமா நம்ம ஊர்ல விநாயகரை கும்பிட்டு இருக்கோம். விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடுவோம். விநாயகரை ஏன் வீதியில வைத்து வழிபட வேண்டும்? இன்னைக்கே இங்கே வரக்கூடிய அத்தனை பேர் வீட்லையும் விநாயகர் சதுர்த்திக்கு நாம பூஜை செய்யறதுக்கு தான் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இல்லை இன்று மாலையில வீட்டில் போய் பூஜை செய்வோம். வீட்டுக்குள் இருக்கிற விநாயகர் வீதிக்கு ஏன் வர வேண்டும்? வீதியிலும் ஏன் விநாயகருக்கு வழிபட வேண்டும் என்றால், வீட்டுக்குள் இருக்கிற ஹிந்து வீதிக்கு வர வேண்டும் என்று பொருள். நமக்கெல்லாம் பக்தி நிறைய இருக்கு. விரதம் இருந்து கோயிலுக்கெல்லாம் போறோம், சபரிமலைக்கு போறோம், பழனிக்கு காவிரி யாத்திரை எடுத்து போறோம், பூக்குடி இறங்குறோம், நெருப்புடி இறங்குறோம், அழுது குட்டிக்கிறோம், கோயில போய் மொட்டை அடிச்சுக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சாமி பேர் வைக்கிறோம். பக்தி என்பது தமிழனுக்கு ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். இந்த பக்தி இல்லைன்னா இந்த தமிழன் இல்லை. அதனால தமிழ்நாட்டில் 40,000 கோவில்கள் இருக்கு. எந்த மாநிலத்தை விட அதிகமாக பக்தி செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். ஆனால் இவ்வளவு பக்தி இருக்கிற ஒரு மாநிலத்துல ஏதோ சில அரசியல் இயக்கங்கள் பகுத்தறிவுன்ற பேர்ல, நாஸ்திகம்ன்ற பேர்ல, விநாயகர் வந்தேரி கடவுள், அவர் தமிழ் கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு பைத்தியம் உலருது. இன்னொரு பைத்தியம் நான் விநாயகர் சிலையை உழைப்பேன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் நாம ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்ச ஆட்சியாளர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற ஆட்சியாளர்கள், கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்தவ சமூகங்களுக்கு வாழ்த்து சொல்ற ஆட்சியாளர்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே கூட சொல்வதில்லை. கேட்டா நாங்க இந்து விழாக்களுக்கு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின வலி, வேதனை, கவலை எல்லாம் இந்துக்களுக்கு இல்லை, தமிழர்களுக்கு இல்லை. இதுக்கு நீதி கேட்பது நம்ம பொறுப்பு. நாம வீட்டுக்குள்ள இருந்து வீதிக்கு வந்து நீதி கேட்கணும். என்ன ஏன் மனசை பொருட்படுத்துற, எனது ஆன்மீக உணர்வை ஏன் பொருட்படுத்துற, மற்ற மதங்களை எல்லாம் பாராட்டுகிறேன், என்ன மாத்திரம் பாரபட்சமா ஏன் நடத்துற, இதெல்லாம் நாம கேட்கணும். நாம கேட்காதனால இன்னைக்கு விநாயகர் வீதிக்கு வந்து கேட்கிறாங்க. விநாயகர் வீதியில வந்து அமர்வதற்கான அறிகுறியே இந்துக்கள் மௌனமா இருக்கிறதுனால இன்னைக்கு விநாயகர் வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார். இந்த அரச மரத்தை கீழே வந்து நீதி கேட்கிறார். இந்த செய்தியை நாம் புரிந்து வரும். இந்துக்களுக்கு இந்த செய்தி புரிந்தால்தான் ஆட்சியாளர்களுக்கு இந்த செய்தி புரியும். நாளைக்கு இதை பத்தி எதிர்மறையா பேச மாட்டாங்க. இப்ப பாருங்க எந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாடு மாறி போச்சு. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர், ஒரு சினிமா நடிகர், சினிமா பாப்புலாரிட்டி அப்படியே அரசியல ஓட்டா மாத்திடலான்னு, மக்களை ஏமாத்திடலான்னு வந்த ஒருத்தர் 2 வருஷமா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லல. 2 வருஷமா ரம்ஜானுக்கு சொன்னாரு, கிறிஸ்துமஸுக்கு சொன்னாரு, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லல, பொங்கலுக்கு சொல்லல, தீபாவளிக்கு சொல்லவில்லை. இன்னைக்கு முதல் முறையா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? தேர்தல் வரப்போகுது 6 மாசம். இது ஒரு பிரச்சனையாக வர வேண்டாம் என்பதற்காக சொல்லியிருக்காரு. அப்ப வீதிக்கு விநாயகர் வந்ததற்கான அந்த காரணம் வெற்றி அடைஞ்சாங்க. அதனால இந்த நோக்கம் என்பது பக்தி மாத்திரம் அல்ல. முன்னாள் ஞானேஸ்வரன் வச்சிருக்கிற விநாயகர் பிரதிஷ்டை செய்தவர் இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் அருள் பாலிப்பார். இந்த பகுதி மக்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். இங்க வந்து எல்லாம் பிரார்த்தனை செய்யுங்க, எல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் இது இந்து பக்தியை மாத்திரம் காண்பிக்கிற
ஒரு விநாயகர் விழா இல்லை. இது இந்து சக்தியை காண்பிக்கிற விநாயகர். பக்தி எவ்வளவு முக்கியமோ சக்தி அவ்வளவு முக்கியம். அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி இந்து பக்தி, அது வீட்டில் நாம கும்பிடுறோம். வீதியில் இருக்கிற விநாயகர் இந்து சக்தி, அதையும் நாம் வழிபடணும். அந்த நியாயத்தை நாம எடுத்து சொல்லணும். இது நம்ம சுற்றி நம்மை காயப்படுத்துறவங்க, புண்படுத்துறவங்க, அரசியல் இருக்கிற ஒரே திமிழுக்காக, ஆணவத்துக்காக நம்மை கொச்சைப்படுத்தணும்னா இந்த மொழி புரிய வேண்டும். விநாயகர் எழுந்து வந்து நீதி கேட்பார் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பாலிக்கா இந்த விநாயகர். அதனால இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறோம். அதனால விநாயகர் எண்ணிக்கையை கூட்டக்கூடாதுன்றான், புது விநாயகர் வைக்கக்கூடாதுன்றாங்க. என்னென்ன நிபந்தனை போடணும் போடுறாங்க. அது காரணம், இதனுடைய உண்மையான பலம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நாமும் அதை புரிந்து வரணும். விநாயகர் தமிழ் கடவுள். ஒவ்வொரு தமிழன் வீட்டையும் விநாயகரை வணங்காமல் நாம் எதுவுமே செய்வதில்லை. விநாயகர் இந்த நாட்டினுடைய பண்பாட்டு, பாரம்பரியம், கலாச்சாரத்திற்கான ஒரு முதல் கடவுள் விநாயகர். விநாயகரை வணங்கிவிட்டு தான் எல்லாமே செய்யணும். அப்படிப்பட்ட விநாயகரை வணங்கிவிட்டு தான் நாம் நமது பொதுப்பணி ஆற்றுகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஞானேஸ்வரன் அவர்களையும், அவருக்கு உறுதுணையாக இருந்த மண்டல தலைவர் மணிமாறன் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.